அன்பான மக்களே, இது வைரப்பார்வை சேனல் இருட்டு உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வைரப்பார்வை யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சிங் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். வைரப்பார்வைன்னு போட்டிங்கன்னா நான் சில இதுவெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதை சில பேர் கேட்குறீங்க, ரசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே லைக்கும் போடல, கமெண்ட்டும் போடல. சில லைக் போடுறீங்க, சில இது போடாமல் இருக்கீங்க. அதை நீங்கள் பாருங்கள். நான் இந்த இருட்டு உலகத்தை ஆரம்பிக்கும்போது சும்மா என்னோடய மனவேதனையை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் சொன்னேன். அதுக்கே 1.3K வியூவர்ஸ் வந்தாங்க. சரி, ரொம்ப இதுவாக இருக்கேன்ட்டு நான் சில இதெல்லாம் போட்டேன். சில இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போது நான் போடுற ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் திருப்பு முனை, ரொம்ப என்னமோ ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக போவோம். சில பேர்கிட்ட சவால் விட்டுலாம் போவோம். அப்போ நீங்கள் எல்லாமே கரெக்டாக கைக்கூடி வந்துடுச்சு, இதுக்கு மேலே நம்மளோட. ஆனால் நீங்கள் போகிறது சும்மா போயிட்டு உடனே கோடிக்கணக்கில் போய் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்து நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறது கிடையாது. உங்களோட உழைப்பை, உங்களோட ஐடியாலஜி, இல்லை ஒரு டெலிவரி போகிறாரு, ஒரு ஸ்விக்கி, டொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட், அமேசிங், ஓலா, ஊபர், சாதாரண இது ஆட்டோ ஓட்டுறவங்க, கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, இவங்க எல்லாம் போகிறவங்க எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போவோம். அந்த மைண்ட் செட்டில் போகும்போது நம்மளுக்கு நம்ம நினச்ச ஒரு ஆவரேஜான ஒரு 1000மோ ஒரு 2000மோ வருமானம் வந்துடுச்சுன்னா சந்தோஷப்படுவோம்ல. அது கடவுள் நம்மளை ஒரு உன்னோட சந்தோஷம் இவ்வளோ தான்டா அப்படின்னு ஒரு நிலையில் கொண்டு போய் விட்டுறான். ஏன்னா இப்போது என்னோடய இதில் பார்த்திங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் ஒன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்னோடய இது பார்த்திங்கன்னா சரி, ஒரு ஆவரேஜாக ஒன்று போயின்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணலாம். அந்த இது பண்ணும்போது ஒரு இது இருக்குன்னா நம்ம அதுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு இது பண்ணி எல்லாம் பண்ணும்போது அது ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் போகிறது கஷ்டப்படுறதுக்கு தான் போகிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தான் போகிறீங்க. ஆனால் உங்களை ஒரு சின்ன புள்ளி வச்சு, அது எந்த இதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு புள்ளியில் இப்போ இவர் ரீமார்க்கு, இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்குகிறோம், நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குது, 750 ஸ்கோர் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. அதுக்கு ஓகேன்னுவாங்க. இல்லை ஒரு 100 150 அந்த பாயிண்ட்டு ஸ்கோர் பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு லோன் வாங்கி நம்ம ஒரு பேங்க்கில் இப்போ கொரோனா வந்தது, அப்போ நிறைய பேர் இந்த ஆவரேஜ் ஸ்கோரை நம்ம மெயின்டைன் பண்ணிட மாட்டோம். ஏன்னா ஒரு வருஷம் கூட கட்டாமல் இருந்திருப்போம் அந்த இஎம்ஐயை. அதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போட்டு இது பண்ணுறாங்க.
ஏன் இந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட்டு நம்மள மாதிரி ஒரு ஆளுங்க தானே ச கோ பேங்க்கில் லோன் கொடுக்குறோன்னு நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே. சம்பாதிங்க, உங்களை சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல. நீங்கள் வந்து 1008 கையெழுத்து வாங்குறீங்களே, இந்த கையெழுத்துலாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு இவங்க கையெழுத்து போடுறாங்க, இதுக்கு சம்மதிச்சு இவங்க கையெழுத்து போடுறீங்க. எல்லாமே இங்கிலீஷில் போடுவீங்க. இன்னமும் கண்டிஷன் அப்ளை அப்படின்னு ஒன்று இது போடுவீங்க. அதெல்லாம் கண்டிஷன் அப்ளைலாம் நீங்கள் வார்த்தையில் சொல்லும்போது கூட கண்டிஷன் அப்ளை அப்படின்னீங்க. அப்ளைன்றீங்களா இல்லை அப்ளைன்றீங்களா அது யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு தேவை வயிற்று வலியா, ஒரு 10,000 கிடைக்குதா, இந்தாப்பா எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வாங்குகிறோம். இப்போ கையெழுத்து போட்டு வாங்குறவங்க எல்லாமே படித்தவங்களா? இல்லை. படித்தவங்ககிட்ட நீங்கள் போய்ட்டு இதுமாரி கையெழுத்து போட்டனா என்ன சொல்லுவான்? ஐயோ நீ படித்து காட்டியா என்னான்னு கேட்பான். என்ன இது கண்டிஷன் அப்ளை என்னது நோண்டுவான். நோண்டும் போது என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு நீங்கள் கடனே கொடுக்க மாட்டீங்க. சரிங்க சார் நீங்கள் அப்புறமேட்டு வாங்க இப்போ வேணா. இப்போ எங்களை மாதிரி படிக்க தெரியாதவங்க, சாதாரண ஒரு அதான் படிக்க தெரியாதவங்க, இந்த இங்கிலீஷ் என்ன நாலேஜேன்றது என்னன்னு தெரியாதவங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ கையெழுத்து வாங்கிட்டு, யோ நீ எல்லாத்தையும் கையெழுத்து போட்ட, நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு ரீமார்க் புள்ளி வச்சுருங்க. சரி உங்கள்கிட்ட வந்து கடன் அவர் முன்ன பின்ன வாங்கியிருக்கலாம், இல்லை வட்டி கூட நீங்கள் வந்து சார் எனக்கு இதுமாரி ப்ராப்ளம் அதனால் நீ செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு செட்டில்மெண்ட் பேசி உங்களை இது பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் கொடுக்க மாட்டீங்க. இவர் மேலே ஒரு ரிமார்க் புள்ளி அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருவீங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மகளிர் லோனோ, அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு இந்த பேங்க்கில் ஏதோ லோன்னால் அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோரை அவங்கள பார்க்கும்போது, இவர் மேலே பிளாக் மார்க் இருக்குது, இவர் வந்து ஒரு பேங்க்குக்கு நம்ம வந்து என்னத்தை பெருசாக ஏமாற்றிருப்போம், வட்டி கட்ட முடியல, அசலை கொடுத்துட்றோம். வட்டி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 வருஷமாக கட்டின்னு இருப்போம். 5 வருஷம் நம்மளுக்கு டியூனா 3 வருஷம் கட்டியிருப்போம். அது 3 வருஷத்தில் அவங்களோட வட்டி, அவங்களோட அசல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரதெல்லாம் அவங்களோட மார்ஜின் தான் வருமே தவிர, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நீ கட்டுருப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு பிளாக் மார்க் போட்டுருவாங்க. அந்த பிளாக் மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போய் லோன் கேட்டாலும் கிடைக்காது. அந்த பிளாக் மார்க்கு எதுக்கு போடுறானுங்க? நம்மளை ஏமாற்றிட்டா போட்டோம். அதானி, அம்பானி, விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இவனுங்கெல்லாம் எவ்வளோ கோடி கணக்கில் ஏமாற்றிட்டு திவால் ஆயிடுச்சுன்னு போயிட்டானுங்க. ஆனால் நம்ம பாருங்கள், வட்டி கட்ட முடியல, அது ஆக்சுவலாக பார்த்தா நம்ம வந்து இந்த 5 வருஷம் இதில் 3 வருஷம் கரெக்டாக கட்டியிருப்போம். இந்த வெள்ளம் வந்திருக்கலாம், புயல் வந்திருக்கலாம், கொரோனா, இந்தமாரி டைமில் தான் நம்ம ஆவரேஜாக நம்மளோட பழப்பு போயிருந்தால் நம்ம வந்து கட்டிகிட்டு இருப்போம், கரெக்டாக போயின்னு இருக்கோம். ஆனால் இவனுங்க ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷத்தன்மை இல்லை? நீயும் மனுஷன், நானும் மனுஷன். ஆனால் இது எது வந்து இந்த பாகுபாடு பிரியுதுன்னு தெரில. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கடனை வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, நீங்கள் உங்களோட அர்ஜென்ட்டு கடன் கேட்குறாங்களா, உங்களை நம்பி கொடுக்குறவங்கிட்ட கண்டிப்பாக வாங்குங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து எந்த ஆதாரமும் கேட்க மாட்டாங்க, ஜெராக்ஸும் கேட்க மாட்டாங்க, கை ரேகையும் கேட்க மாட்டாங்க, கையெழுத்தும் கேட்க மாட்டாங்க. தேவையில்லாமல் இந்த தனியார் பேங்க்கு, தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனி இதெல்லாம் போய்ட்டு ஏமாந்து, சரி இப்போ நம்ம ஏமாற்றிட்டாங்க, சரி நம்மளுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் எவ்வளோ பேர், சினேகா ஃபைனான்ஸு, இந்த பிஎஸ்எல், இந்த மாதிரி இந்த ஒன்று இந்த ஆருத்ரா, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் வந்து ஏமாத்துறாங்களே, இவங்களெலாம் யாருங்க அப்ரூவ் கொடுத்தது? கவர்மெண்ட் தானே கொடுக்குது. இவங்க நல்ல கம்பெனி, நல்லவங்க, இவங்க கொடுத்துருவாங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் ஒரு டெபாசிட் வாங்கிட்டு அந்த ஏமாத்தினா அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க தாங்குவாங்களா? அதெல்லாம் பண்ணல, ஏன் பண்ணாமல் விட்டாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்கள்.
சிந்திக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சில கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சாவு வீட்டுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது எப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கணும், நியாயமாக போனோம் வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கருமாதி வீடாக இருந்தாலும், சாவு வீடாக இருந்தாலும், ஏதோ ஒரு வீட்டில் அவங்களுக்கு நம்ம வந்து அறிகுறி எதுவும் சொல்லணுமே தவிர, அவங்களுக்காக நம்ம வரிஞ்சு கட்டின்னு போயிட்டு நம்ம போய் நின்னோன்னு வச்சுக்க, நம்மளும் வந்து சாக்காடை எடுத்து நம்ம மூஞ்சியில் சாணியை எடுத்து நம்ம மூஞ்சியில் நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி தான் கதை. நம்மளுக்குன்னு ஒரு பொது அறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது, திறன் இருக்குது. எல்லாத்தையும் வந்து செயல்பட்டு இந்த மாதிரி கடனை போயிட்டு வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதையும் போய் உங்களோட ஃபுல்லு டீட்டெயில்ஸை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு புள்ளி வச்சிடறானுங்க. நம்ம ஏதோ ஒரு பேங்க்குக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ கடனுக்கோ ஏதோ போகும்போது இந்த புள்ளி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஆள்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லாமே தனியார் மாதிரி தாங்க. நாடு அழிய போகுது, இது உண்மை. ஏன் சொல்லிட்டா, மனுஷன் வந்து கலிகாலம்னு வாங்க பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் நம்ம வந்து மனுஷனை வந்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மிருகத்தை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணோம். இதுமாரி தான் நம்ம நாகரிகம் வளர்ந்தது. குகையில் வாழ்ந்தோம். நெருப்பை கண்டுபிடிச்சி சிக்கிமுக்கி கல்லுன்னு ஒரு கல் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து முதல் நெருப்புன்றதே சிக்கிமுக்கி கல்லில் தான் உராசி நம்ம பண்ணோம். ஆனால் சிக்கிமுக்கி கல்லுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, காட்டில் வந்து இந்த மூங்கில் செடி, இந்த மரம்லாம் இருக்குங்களா, ஒன்று உராசும் போது அதுவும் ஒரு சூடாகி ஒரு நெருப்பு வந்தது. ஆனால் நம்ம நெருப்பு வர்றதுக்கு சிக்கிமுக்கி கல் தான் வந்து ஆதி மனிதன் வந்து ஒரு நெருப்பாக இது பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த கந்தகம், அது சோடியம் ஆக்சைடு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த தீக்குச்சி, லைட்டர் அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி, கேஸு இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நாகரிகமான நம்ம வாழ்ந்து வர இடத்துல திருப்பியும் கலிகாலத்துக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோம்? மனுஷன் ஏமாற்றி சாப்பிட்ற லெவலு தான் வருதுங்க. அதனால் எல்லாம் தெளிவாக இருங்க. கண்டபடி வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்காதீங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்கும்போது அவங்க நல்லவங்களா, அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை கரெக்டாக நடத்துகிறாங்களா, அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்களா, அவங்க நல்லவங்களா, நம்மளுக்கு அறிகுறி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பேச்சு கேட்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது, அதையும் யோசிக்கணும். ஏன்னா சில சாமியாருங்கள்லாம் வந்து நித்யானந்தா, பிரேமானந்தா இந்த மாதிரி சாமியாருங்கள்லாம் வந்து கோடிக்கணக்கில் என் வண்டியில், என் ஆட்டோவில் ஏறும்போது ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. இது உண்மையான சத்தியமாக நடந்தது. வெஸ்ட்டு மாம்பலத்துலேருந்து கோவிந்த ரோட்லேருந்து ஏற்றுறான் அவங்கள. அவங்க வந்து ஒரு 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 அவங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டு வராங்க, அப்பா அவரை போய் பார்த்த உடனே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த சாமியார் பொழுது அவர் அது வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு பரவசமே அடையுது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை தலைமட்டில் வச்சுக்கோ, ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்கிறாராம். அந்த பொண்ணு ஏதோ அவங்க பேச்சை கேட்கல போகுது. அதுக்காக அவர் இவங்க மன உளைச்சலில் போய் நின்று அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் ஆட்டோவில் வந்து பேசிக்கிறாங்க சொல்லுங்க. சில பேர் எப்படி ஏமாறுறாங்க. என் ஆட்டோவில் வந்து ஏகப்பட்டது வந்து பேசிட்டு வராங்க போவாங்க. அதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு சாமியாரை நம்பிலாம் போய் எப்படி ஏமாறுறாங்க. நான் போயிட்டு பார்த்தேன்டி, பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணுது, இது மாதிரி அவளுக்கு நேரம் சரியில்லை, அவளுக்கு வந்து இதுமாரி இருக்குது அந்தமாரி இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுறீங்க, எலுமிச்சம்பழத்தை ஒன்று கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், ஒன்று அவள் தலைமூட்டில் வச்சுங்க,
ஒன்று வந்து நீங்கள் உங்களோட இதில் வச்சுங்க. காலையில் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு அந்த பொண்ணை குடிக்க சொல்லுங்கள். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி ரோட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாண்டி எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து மன உளைச்சல் இருந்திருக்காங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் மக்களே. இது வைரப்பாறை யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சில உண்மை சம்பவம்லாம் வரும். அனுபவத்தில் பெற்ற என்னோடய அனுபவத்தில் கேட்ட இது தான். இதை நீங்கள் இவ்வளோ இதுவாக கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உண்மையாக வந்து என்னோடய சேனலை வந்து மதிக்கிறீங்க அப்படின்றதுனால தான். நான் உண்மை சம்பவத்தை மட்டும்தாங்க போடுறேன். பொய்யா எதையும் கிரியேட் பண்ணல. புரியுதுங்களா? நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, வைரப்பாறை யூடியூப் சேனல் போட்டிங்கன்னா, இந்த என்னோடய வண்டியில் பொருள் விட்டிருந்தாலும் சரி, பணத்தை விட்டிருந்தாலும் சரி, பர்ஸை விட்டிருந்தாலும் சரி, எது விட்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நியாயமாக கொடுத்துருவேன். ஆனால் இந்த யூடியூப் சேனல் வரும்போது தான் 2 இது போட்டேன். ஒன்று கொடை ஒன்று, ஒன்று மணி பர்ஸ் ஒன்று. அது 2 பேரையும் எடுத்து போட்டேன். என் இதில் செல்ஃபோனு ஏகப்பட்டதெல்லாம் கிடச்சிருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம பொருள் இல்லைங்க. நம்ம வந்து முன்ன பின்ன இவங்ககிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, அது வேறு விஷயம். அதனால் வந்து அவங்களோட 10,000 பொருள், 20,000 பொருள் நம்மக்கிட்ட விட்டு போட்டால் நம்ம அது சொந்தமா? அது தப்பு இல்லை. அதுதாங்க நான் நியாயமாக நடந்துக்குவேன். என்னோடய பேச்சு உண்மை, என்னோடய செயல் உண்மை. இதோட வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருட்டு உலகத்தை போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இது பார்த்து நிறைய பேர் வந்து இந்த அடுத்தவங்கள நம்பி ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் என்னோடய உரையை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த உரை உண்மை சம்பவமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.